ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாட்டிக்கு கண் ஆப்ரேஷனுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு மருந்து கொடுக்குறோம், அதை ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வாங்க, எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வயசு உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதுவும் உடம்பு ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து சித்தி தான் அதை போட்டு விடுவாங்க. அது போட்டு விட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் நல்லா தூங்குறங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நைட்டு அதை போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு சமயத்தில் தான் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தவங்க எங்கள் பாட்டிக்கிட்ட கடைக்கு போன இடத்துல இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு எங்கள் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு, சரி அவங்களும் நம்ம சொந்தக்காரவங்க தான், போய் பார்த்துட்டு வரலாம் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எங்கள் சித்திக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே எங்கள் சித்தியும் எங்கள் பாட்டியும் போய் இன்னும் 2 பேர் அழைச்சிட்டு போனாங்க எங்கள் ரிலேட்டிவ்லேயே. அவங்கள போய் பார்த்துட்டு வந்தாங்க. பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், லீவ் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நானும் என் பாட்டியும் 2 பேரும் மட்டும் போய் பொண்ணை பார்த்தோம். பொண்ணு பிடிச்சிருந்துச்சு, அவங்க ஃபேமிலிக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு. 2 பேருக்கும் ஒரு 3 மாதத்துல கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு நிச்சயதார்த்தமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. நானும் அவள் அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணும் நைட்டில் ஃபோனில் எல்லாம் பேசினோம். எங்கள் 2 பேருக்குள்ளே ஓரளவு ஒத்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு குறைச்சி தான் படிச்சிருந்தா. என் பாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்லாம் நான் அவள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். அதுக்கு என்ன, நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவளுமே நல்ல முறையில் தான் பேசுவாள். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் என்னாச்சுன்னா, ஒரு நாள் பாட்டி எங்கள் தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தவங்க மேரேஜுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டப்போ எங்களுக்கு ரொம்ப எங்கள் பாட்டிக்கு உதவி பண்ணாங்க. வேலையெல்லாம் கொடுத்து உதவி பண்ணவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே இங்கேருந்து பஸ்ஸில் அழைச்சிட்டு போகிறோம் ஊரில் உள்ளவங்க எல்லாம் நைட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு 2 நாள் இங்கே முடிச்சுட்டு வர ஆகும் அப்படிங்கிற மாதிரி பத்திரிக்கை கொடுக்குறப்பே சொல்லிட்டு போனாங்க. எங்கள் பாட்டி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான வேலை வேலை முடிச்சு கொடுக்குற வேலை இருந்துச்சு. ஒரு கட்டடத்தை அன்னைக்குள்ளே முடிக்கணும் 2 நாளுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நான் வரல. நீ வேணால் நம்ம பக்கத்து வீட்டுக்கு அக்காலாம் போகிறாங்க, அவங்களோட நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி அவங்க இப்போ தான் ஹஸ்பண்ட் இறந்துருக்காங்க, எனக்கு அதெல்லாம் விசேஷத்துக்காக பிடிக்குங்கிற மாதிரி சொன்னதுனால சரின்ட்டு அவங்கள விட்டுட்டு நான் பக்கத்து வீட்டு அக்காவோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்துவிட்டேன். அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுக்குறதுக்கு கிஃப்ட்டு மாதிரி ஒன்று வாங்கியெல்லாம் கொடுத்துவிட்டேன் வெளியிலேயே. அதுக்கப்புறம் பாட்டி போயிட்டாங்க. அன்றைக்கி இரவு பார்த்திங்கன்னா, எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. அதாவது கையில் கல் விழுந்து அடிபட்டுடுச்சு, ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. சும்மா நான் லைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே சித்தி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டாங்க. சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எனக்கு சாப்பிட்ற கையில் தான் அடிபட்டுருந்துச்சு. சித்தி உடனே பார்த்துட்டு என்னடா ஆச்சு, ஏன் என்ன இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அங்கே கொஞ்சம் அடிபட்டுடுச்சு சித்தி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மருந்து போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மருந்து போட்டு விட்டாங்க. போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நானே சாப்பாடு ஊட்டி விட்றேன்டா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. எனக்கு அவங்க அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அன்றைக்கி அவங்க இத்தனை நாளாக பார்த்துக்கிட்டு இருந்த சித்திக்கும் திடீர்னு அவங்க நடந்துக்கிற விதம், ஒரு கேர் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கும் அவங்கள ரொம்பவே அந்த நேரத்துலேருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி இரவு பார்த்திங்கன்னா, நான் சித்தி தூங்கிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு அவங்க பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் சித்தியவே. திடீர்னு அவங்களுக்கு எழுந்திரிச்சிட்டாங்க. நான் நின்னத்தை பார்த்துட்டாங்க. ஏன்டா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அன்னைக்கு எதுவும் சொல்லணும்னு தோணலை. இல்லை உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுங்கிறது மாதிரி நான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.